ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம இரண்டு உலகத்தோடைய பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோனுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம். அவர் நம்ம ஹீரோ ஒரு டீம் கிரியேட் பண்ணியிருப்பான் இல்லையா, அதான் இந்த பிரைவேட் கிரைம் பிரான்ச். ஸோ அதில் இன்ஸ்பெக்டராக இருக்கிறாரு. ஸோ ஹீரோ பார்த்ததுமே ஃபேமிலி ஃப்ரெண்டும் ஹீரோ கிட்ட நீ சொன்ன ட்ராக் எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்லையும் ரெக்கார்ட் ஆகலை, எந்த வழியாக போச்சுன்னு தெரியல, ஸோ எந்த ஒரு க்ளூவுமே நமக்கு கிடைக்கலன்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் அவர்கிட்ட அதே மாதிரி தான் என்னை கொலை பண்ண வந்த நர்ஸ்க்கும் எதுக்கு என்னை கொலை பண்ண வந்தாங்கன்றது தெரியல, யார் இதை பண்ண சொன்னாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னை சுத்தி எல்லாமே ஸ்ட்ரேஞ்சா நடக்குது. அதே மாதிரி தான் அன்னைக்கு நைட் ஒரு நாள் ஒருத்தனுக்கு கால் பண்ணி உன் ஃபேமிலியை கொலை பண்ணது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அது யாருன்னு தெரியணும்னா ஹோட்டலோடைய டெரஸ்க்கு கூப்பிட்டான். ஸோ அது யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நானும் செக்யூரிட்டி கார்டு கூட வேணான்னு சொல்லிட்டு தனியா ஹோட்டல் டெரஸுக்கு போனேன். அப்பதான் அந்த கில்லர் என்னுடைய பின்னாடி இருந்து கத்தியால குத்தி அட்டாக் பண்ணனா. ஸோ எல்லாமே செட் பண்ண வச்ச மாதிரி என்னால் அவனை அட்டாக் பண்ணவே முடியல. அதே மாதிரி தான் அந்த நர்ஸ்க்கும் என்னை கொல்றதுக்கு எந்த ஒரு மோட்டிவும் இல்லை, ஏன் இப்படி பண்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அது போக அந்த ட்ரக் திடீர்னு எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல, அதுல நம்பர் பிளேட்டும் இல்ல, டிரைவரையாவது பார்க்கலான்னு பார்த்தா அவனையும் என்னால ஒழுங்கா பார்க்க முடியல. நாமளும் நம்ம கிரைம் பிரான்ச்ல எத்தனை கேஸை ஈஸியா சால்வ் பண்ணியிருக்கோம், பட் இப்போ வரைக்கும் என்னுடைய ஃபேமிலியை கொண்டவனை கண்டுபிடிக்க முடியல. இப்போ இதெல்லாம் யார் மூலமா நடக்குதுன்றது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு புலம்புறான். அதுக்கு அவரும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டு சாக்காகி, சரி அதெல்லாம் இருக்கட்டும், சீக்கிரமா அதை என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது சரி, ஓஜு எங்க இருக்கா, என்ன பண்றா, எனக்கு எல்லாமே தெரியும், அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கு தானே, ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மேரேஜ் பண்ணிக்கோ, உனக்கு ஏத்த பொண்ணு தான் அவா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஹீரோவும் ஓஜு கிட்ட எனக்கு நிறைய கொஸ்டின் இருக்குது, எனக்கு மட்டும் தெரிஞ்ச நான் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாத சில விஷயம் கூட அவளுக்கு தெரிஞ்சிருக்குது, என்னுடைய தாட்ஸ் அதுக்கப்புறம் என்னுடைய ஃபீலிங்ஸ்க்கு ஏத்த மாதிரியே அவ சொல்றா அப்படின்னு ஹீரோ சொல்ல, இதை கேட்ட ஃபேமிலி ஃப்ரெண்டும் இதெல்லாம் எப்படிடா முடியும், ஒருவேளை ஓஜு ஏலியனா இருப்பாளோ அப்படின்னு போது அதுவும் இருக்கலாம், சரி ஓகே நம்ம கண்டுபிடிக்கலாம், எப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் அவ தான் என்ன காப்பாத்துறா அப்படின்ற மாதிரியும் சொல்றா. அவளால மட்டும்தான் இந்த சீக்ரெட்டை ஓபன் பண்ண முடியும், ஸோ அதுக்கு தான் நானும் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ அடுத்த சீன்ல ஹீரோயின்காக ஃபேமஸ் பியூட்டிஷியன் கிட்ட இருந்து ஃபேஷன் டிசைனர் கிட்ட இருந்தும் எக்ஸ்பென்சிவான கிளாத் திங்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின்காக எடுத்துட்டு வராங்க. இதை பார்த்ததும் ஹீரோயின் அவங்க கிட்ட இதெல்லாம் என்னது எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஸ்டாஃபும் ஹீரோயின் கிட்ட இதெல்லாம் மிஸ்டர் கேங்சு உங்களுக்காக பார்த்து ஃபேஷன் டிசைனர் கிட்ட இருந்து ஆர்டர் பண்ணி பெஸ்டான கிளாத்ஸ், ஜுவல்ஸ், அதுக்கப்புறம் ஷூஸ், காஸ்மெட்டிக்ஸ்னு வர வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோயின் ஓ மை காட் இவ்வளவும் எனக்கா அப்படின்ற மாதிரி பார்த்து ஒரு கடையவே நமக்காக வாங்கியிருப்பான் போலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டாஃபும் ஹீரோயின் கிட்ட இதெல்லாம் போட்டு பாருங்க, உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலுமே எங்க கிட்ட கேளுங்க, உங்களை நல்லா பார்த்துக்கணுன்றது தான் ஹீரோடைய ஆசையே, அதாவது ஹீரோங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் அதில் ஒரு ட்ரெஸ் எடுத்து ட்ரையல் பார்க்கறதுக்காக ரூமுக்கு போய் திங்க் பண்ணிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஏதோ கனவு மாதிரி இருக்குது, கேங்சுல் நமக்காக இவ்வளோ எக்ஸ்பென்சிவான திங்ஸ் வாங்கியிருக்கிறான், கண்டிப்பாக இதோடைய ஒர்த்து ரொம்பவே அதிகமாக இருக்கும், ஸோ அவன் நம்மளை ராணி மாதிரி பார்த்துக்கிறான், இந்த கார்ட்டூன் வேர்ல்டில் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எக்ஸ்பென்சிவான காஸ்மெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் எல்லாம் ரியல் வேர்ல்டுல வாங்கவே முடியாது, இங்க என்ஜாய் பண்ணிடலாம் போல அப்படின்னு சரி போட்டு பாப்பேன்னு போட்டு பார்த்துட்டு இருக்க, அங்க அந்த சர்வன் லேடி ஹீரோயின் கிட்ட நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணி விடணுமா அப்படின்னு கேட்கறாங்க. ஹீரோயின் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஸ்டாஃபும் உங்களுக்கு உதவி பண்ணதான் நாங்க இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு மேக்கப்லாம் பண்ணி விடுறாங்க. ஹீரோயினும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஸ்டாஃப் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மிஸ்டர் கேங்சுலுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை ரெடி பண்ணி விடுறது எங்களுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதை கேட்டு ஹீரோயின் ஸ்டாஃப் கிட்ட என்ன சொல்ல வரீங்க, நான் ஏன் கேங்சுலுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் ஹீரோயின் கிட்ட நீங்க மிஸ்டர் கேங்சுலோடைய ஃபியான்சி தானே, அதான் உங்களுக்கு அவரு பார்த்து செலக்ட் பண்ணும்போது எங்களுக்கு தெரிஞ்சது உங்க மேல எவ்வளவு அஃபெக்ஷன் இருக்குது அவருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோயின் ஃபியான்சியா, யாரு அப்படி உங்ககிட்ட சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்டாஃபும் எனக்கு தெரியாது, மிஸ்டர் கேங் உங்களை எவ்வளவு கேரிங்கா பாத்துக்கிறாரு, ஸோ இதெல்லாம் வச்சுதான் நாங்களாம் சொல்றோன்ற மாதிரி சொல்ல, ஹீரோனுக்கு இதை கேட்டதுமே படப்படன்னு ஹார்ட் பீட்லாம் ரேஸ் ஆக ஆரம்பிக்குது. இந்த டிராமா ஏன் இப்போ ரொமான்டிக் டிராமாவா மாறிட்டு வருது, கேங்சுல் ஹீரோ தானே அப்படின்னா நம்ம தான் ஹீரோயினா, போக போக பார்த்தா கேங்சுல் நம்மள மேரேஜ் பண்ணி பிள்ளை குட்டியெல்லாம் பெற்றுருவான் போல, இதெல்லாம் என்ன பர்பஸ்க்கு இப்படி நடக்கணும், ஆமா எனக்கு ஏன் அவனை இவ்வளோ பிடிச்சிருக்குது, ஒருவேளை சம்திங்கா இருக்குமோ அப்படின்னு அவ பாட்டுக்கு மனசுல புலம்பிட்டு இருக்க. அப்போ சர்வெண்ட் கேங்சுல் கால் பண்றதா ஹீரோயின் கிட்ட மொபைல் போனை கொடுக்குறாங்க. ஹீரோயினும் ஸ்டைலா பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே வாய்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் ஃபிளைட்ல ஸ்டைலா காலு மேல காலு போட்டு ஹலோன்ற மாதிரி சொன்னதும் ஹீரோயினுக்கு அச்சோ இவன் வாய்ஸ் கேட்டாலே மனசுல பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் பாட்டு படிக்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட எப்படி இருக்க, எப்படி போதெல்லாம் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் இப்படி என்ன லாக் பண்ணி வச்சுட்டு எப்படி இருக்கேன்னு வேற கொஸ்டின் கேட்கறியா அப்படின்னு கேட்கும்போது, என்ன நீ நம்ம டீல உனக்கு அடிக்கடி சொல்லணும் போல, உண்மையை மட்டும் நீ சொல்லிட்டா இங்க இருந்து போயிடலாம், நான் இப்போ ஃபிளைட்ல இருக்கிறேன், பிசினஸ் ட்ரிப்காக யூஎஸ் போறேன், அங்க போயிட்டா அவுட் ஆஃப் ரீச் ஆயிடும், அதனால தான் உன்கிட்ட இப்போ பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. அதுக்கு ஹீரோயின் ஆமா அந்த ஸ்டாஃப் கிட்ட என்ன சொல்லி வச்சிருக்க
இருக்க? நான் தான் உன்னுடைய ஃபியான்சின்னு சொன்னியாமே அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்லலையே, அவங்களுக்கு அப்படி தோணி இருக்கலாம், அதனால தான் அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க, அதனால என்ன, அவங்க கரெக்டாக தானே கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோயின் வந்து கங்சூல் ஐ லவ் யூன்ற மாதிரி சொல்றா. ஹீரோ அதுக்கு சிரிச்சுக்கிட்டு, என்ன ஓஜு வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ற போல, நீ என்ன பண்ணாலுமே என்னுடைய குக்கர்ல உன்னுடைய பருப்பு வேகவே வேகாது, நான் சாக்காக போறதெல்லாம் கிடையாது, ஸோ சமத்தா போய் ரெஸ்ட் எடு சரியா, குட் நைட் இடியட் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு ஓஜோ வந்து விளையாட்டுக்கு ஐ லவ் யூன்னு சொன்னாலுமே அது ஏனோ இவனுடைய மனசுக்குள்ள திரும்ப திரும்ப கேக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்த பக்கத்துல இருந்த செக்யூரிட்டியும் கங்சூலுக்கு காதல் வந்துருச்சு போல அப்படின்னு நினைச்சுக்கிறான். இந்த சைடு ஹீரோயினை பாத்தீங்கன்னா, போச்சு நம்ம போட்ட பிளான் எல்லாமே ஊத்திக்குச்சு, லாஸ்டா நம்மள இடியட்னு வேற சொல்லிட்டான், இங்க இருந்து எப்படிதான் நம்ம எஸ்கேப் ஆகி நம்மளுடைய ரியல் வேர்ல்டுக்கு போறது, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோடைய பிஏவும் ஹீரோயின் மேல கடுப்புல இருக்காங்க இல்லையா. ஸோ கங்சூல் எப்போ பார்த்தாலும் ஓஜோ ஓஜோ அப்படின்ற மாதிரி அவ பின்னாடியே போறான்ற கடுப்புல ட்ரிங்க்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறான். அடுத்ததான் அந்த சைடு நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா மெதுவா ஹீரோடைய ரூம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரா. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோடைய பிஏ வந்து ஹீரோயின் கிட்ட, உனக்கு எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயினும் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதான் நம்ம ஹீரோயின் தான் அங்கே ராணி மாதிரி இருக்காளே, ஸோ சூப்பராக தானே இருப்பா. ஸோ அடுத்தது இந்த பிஏ ஹீரோயின் கிட்ட, இங்கேயே இருக்க போர் அடிக்கும்ல, ஸோ பக்கத்தில் போய் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கூப்பிட ஹீரோயினுக்கும் போர் அடிக்கும்ல, அதனால சரின்ற மாதிரி பிஏ கூட போறா. ஸோ அங்கே இருக்கிற செக்யூரிட்டியும் ஹீரோயின் கூட பிஏ வர்றதை பார்த்து கங்சூல் வந்து எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பிஏ நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், நீயும் வேணா கூட வா அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டியையும் கூட கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயின் இவ்வளோ கேஷுவலா இருக்கிறத பார்த்து பிஏ வந்து டவுட் பட்டு ஹீரோயின் கிட்ட, கங்சூல் வந்து உன்னை லாக் பண்ணி இருக்கிறது வந்து எனக்கும் கஷ்டமா தான் இருக்குது, ஏன் அவர் அப்படி பண்றாருன்னே தெரியல, உன்னோட வீட்லயே உன்னை தேடிட்டு இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் நான் வந்தது அவங்களுக்குலாம் தெரியாது, ஸோ தேட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்னது தேட மாட்டாங்களா, நீ வந்து 2 நாள் கிட்ட ஆக போகுது, எப்படி தேடாம இருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ நம்ம வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு, அதுவா அவங்களுக்கு என்ன பத்தி எந்த ஒரு அக்கறையும் கிடையாது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அடுத்ததா ஹீரோயின் கிட்ட பிஏ வந்து, நீ இங்கே இரு, எனக்கு ஒரு கால் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போக, செக்யூரிட்டி மட்டும் ஹீரோயின் கூட தனியா இருக்க, அவனையும் கால் பண்ணி இந்த பிஏ கூப்பிட்டு ஹீரோயினை மட்டும் தனியா இருக்க. அப்போ ஹீரோயின் கிட்ட வந்து வெயிட்டர் ஃபுட் ஆர்டர் எடுக்க வரவும், அவன் ஹீரோயினை பார்த்ததுமே, நீங்க ஓஜோ தானே, அன்னைக்கு மிஸ்டர் கங்சூல சேவ் பண்ணது நீங்க தானே, அதுக்குள்ள எங்க போனீங்க, உங்களை தான் நாங்க எல்லாரும் தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின், இது அந்த ஹோட்டல் தானா, அன்னைக்கு இந்த ஹோட்டலுக்கு மேல இருந்ததுனால எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்ல, வெயிட்டரும் ஹீரோயின் கிட்ட இங்கே இருங்கன்ற மாதிரி சொல்லி அவன் கூட ஒர்க் பண்ற ஸ்டாஃப் கிட்ட, அன்னைக்கு மிஸ்டர் கங்சூல சேவ் பண்ண பொண்ணு இன்னைக்கு இங்க வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி அந்த லேடிட்ட காமிக்க, அந்த இடத்துல ஹீரோயின் இல்ல, எஸ்கேப் ஆகி ஹீரோக்கு கால் பண்றா. ஹீரோ கால் அட்டன் பண்ணதும், இந்த வாட்டி என்ன சொல்லி சர்ப்ரைஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு ஹீரோயின் வந்து, என்ன இப்போ கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் வந்து பிடிக்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல, நீ ரூம்ல தானே இருக்கிற அப்புறம் எப்படி அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு, உன்னுடைய பிஏ ஒரு பிசாசு, இதுக்கெல்லாம் அதுதான் காரணம், என்ன இங்க வந்து விட்டுட்டு அவ எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அப்படி பேசும்போது போலீஸும் கரெக்டா ஹீரோயினை பிடிக்க வந்துட்டாங்க. ஹீரோயின் கிட்ட எங்க இருக்குன்னு சொல்லு, நான் என்னுடைய ஆட்களை உனக்கு அனுப்புறேன் அப்படின்னும் போது ஹீரோயினும் ஓடிக்கிட்டு, 28வது மாடியில இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹீரோ செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி, ஏன்டா ஓஜோ ஏன்டா வெளியில கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு செக்யூரிட்டியும், பிஏ தான் நீங்க சொன்னதா சொல்லி என்ன அலோவ் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோவும், சரி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓஜோ வந்து 28வது மாடியில இருக்கிறா, அவளை எப்படியாச்சும் சேஃபா போலீஸ் கிட்ட மாட்டாம நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றான். அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அப்படியே மூச்சு இலைக்க ஓடி வராங்க. மனசுல, இந்த கடவுள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செழிக்க சிறப்பா வாழ்க்கை கொடுத்துட்டு இப்பயும் நம்மள இப்படி போலீஸ் கிட்ட இருந்து ஓட வச்சிருக்காரு அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஓடிட்டு இருக்கா. அந்த டைம்ல அந்த செக்யூரிட்டி வந்து ஹீரோயினை பார்த்து ஒரு ரூமை திறந்து உள்ள வா அப்படின்ற மாதிரி சொல்றான். விஐபின்ற மாதிரி அதுல டேகும் இருக்குது. ஸோ ஹீரோயினை கூப்பிட அவளும் ரூம்குள்ள வரப்போக, நம்மளும் சரி நல்ல வேலை ஹீரோயின் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே போலீஸ் ஹீரோயினை பார்த்து துரத்தி வராங்க. ஹீரோயின் அவளுடைய கையில இருந்த ஹீரோடைய மொபைலை மட்டும் அந்த செக்யூரிட்டி பக்கம் தள்ளி விட்டுட்டு, அட போங்கடா இதுக்கு மேல என்னால ஓட தெம்பு கிடையாது அப்படின்னு நிக்கும்போது போலீஸும் ஹீரோயினை பிடிச்சிட்டாங்க. இங்க நம்ம ஹீரோ பதற்றத்துல ஹீரோயினுக்கு கால் பண்ணவும் அந்த செக்யூரிட்டி தான் அட்டென்ட் பண்ணி, சாரி பாஸ், ஓஜுவை போலீஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு ஹீரோ அப்படியே ஃபீல் பண்ணி, அப்போ மொபைல் மட்டும் எப்படிடா உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஓஜு தான் போலீஸ் அவங்கள பிடிக்கிறதுக்குள்ளேயே இந்த மொபைலை மட்டும் தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றான். அடுத்தது பாத்தீங்கன்னா டிவி நியூஸ் எல்லாமே ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணது தான் ஓடிட்டு இருக்குது. ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் என்கொயரிக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க வந்து நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. உங்க நேம் என்ன, எங்க இருந்து வரீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கும்போது ஹீரோயினும் என்னுடைய பேரு ஓஜு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு இன்ஸ்பெக்டர், உங்க ரியல் நேம் சொல்லுங்க, உங்க அட்ரஸ், ஐடி நம்பர் எல்லாமே சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பட் ஹீரோயின், என்னுடைய நேம் ஓஜு தான், அது மட்டும் தான் என்னுடைய நேம்ன்ற மாதிரி சொல்ல, போலீஸ் இன்ஸ்பெக்டரும், நீங்க கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் ஃபேக்கு, உண்மையை சொல்லுங்க, கங்சூல உங்களுக்கு எப்படி தெரியும், அவருக்கு ஆபத்து வரும்போது 2 தடவை நீங்க தான் சேவ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும், கங்சூல அட்டாக் பண்ணது யாரு, உண்மையை சொல்லுங்க, இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறான். பட் ஹீரோயின் வாயை திறந்து எதுவுமே சொல்லல. ஏன்னா அவ அப்படி என்ன சொன்னாலுமே அவளை
அவளை பிடிச்சி மென்டல் ஹாஸ்பிட்டலில் போட்டுருவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு தான் இப்போ அமைதியாக இருக்கிறா. ஸோ இதனால ஹீரோயினை ஜெயிலில் பிடிச்சி போட்டுடுறாங்க. ஹீரோயினும் கொசு கடியில் இப்படி இந்த கார்ட்டூன் உலகத்தில் மாட்டி என்ன கஷ்டப்படுறோம்டா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோடைய பிஏவும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்க்கு கிட்ட ஹீரோயினை பற்றி கேட்குறாங்க. அதுக்கு போலீஸும் ஹீரோயினை பற்றி அது எங்கே பதில் சொல்லுது, எவ்வளோ கேட்டாலும் பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி அப்படியே இருக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது இங்கே ஹீரோவும் பிஏவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்க்கறதுக்காக பெர்மிஷன் வாங்கிட்டு வர. பிஏவை பார்த்ததுமே ஹீரோயின் எந்திரிச்சு, வாடி வாத்து மண் சட்டி, உன்னால தான் இவ்வளவும் இப்படி சிக்க வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி பார்க்க. பிஏ ஹீரோயினை பார்த்து, சாரிப்பா எனக்கு வேற வழி தெரியல, உன்னை ரொம்ப நாளைக்கு கேங்சூல் வந்து போலீஸ் கிட்ட இருந்து சேவ் பண்ணி பார்த்துக்க முடியாது, எப்போ இருந்தாலுமே அது கேங்சூலுக்கு ஆபத்து தான், அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லு, அடுத்தது என்ன ஹெல்ப் பண்ணாலுமே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு ஹீரோயினும், அம்மா தாயே நீ பண்ண ஹெல்ப் வரைக்கும் ரொம்பவே போதும்பா அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்றான். அது கேட்டதுமே, உன்னுடைய ஐடி கார்டு இல்லாம எப்படி உன்னால இருக்க முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின், எனக்கு ஐடி கார்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹீரோயினும் பிஏவை நம்பி வெளியில் வந்ததுக்கு அவளால் முடிஞ்சதை செஞ்சுட்டா, எல்லாமே நம்ம மேலே உள்ள கடுப்பு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறா. இப்போ அப்படியே சீன் கட்டாக அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் கிட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து மறுபடியும் என்கொயரி பண்ணுறான். ஹீரோயின் கிட்ட உங்களுடைய பிஸ்னஸ் கார்டும் ஃபேக், இப்படி எல்லாமே ஃபேக்காக இருந்தால் உங்கள் மேலேயும் எங்களுக்கு டவுட் பட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல. பட் ஹீரோயின் செம டைலில் இருக்கிறா. இப்படி ஐடி கார்டு இல்லாமல் இருக்கிறதே தப்பு தான் அப்படின்னு ஹீரோயின் எதுவுமே சொல்லாததுனால கோவப்பட்டு பேப்பரை தூக்கி ஹீரோயின் மேலே வீசுறான். லாஸ்ட்டாக ஹீரோயினை ரகடு கேங் இருக்கிற ஜெயில தூக்கி போட்டுட்டாங்க. அடுத்த சீன்ல ஹீரோவாலையுமே அங்கிருந்து உடனே வர முடியாம மீட்டிங்கை முடிச்சுட்டு வரவும் ஹீரோவை பார்த்ததுமே எல்லாருமே பேட்டி எடுக்க வராங்க. ஓஜுக்கும் உங்களை கொலை பண்ண வந்தவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஹீரோ கிட்ட கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் சிம்பிளா, இதெல்லாம் ரூமர்ஸ், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறிட்டான். ஸோ கார்ல ஏறினதுமே செக்யூரிட்டியும் ஹீரோ கிட்ட, சாரி ஓஜுவை சேவ் பண்ணாம விட்டதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றான். ஸோ ஹீரோவும் பிஏவுக்கு கால் பண்ணி ஓஜுவை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு போறான். லாயர்ஸை ரெடியா அங்க வர சொல்லுன்ற மாதிரி சொல்றான். பிஏவும் லாயர் கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன், அவங்க ஓஜுவை வெளியில எடுக்கிறது ஈஸி இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவ வாயை திறந்து எதுவுமே சொல்ல மாட்டாளாம் அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஹீரோ, அவளால எதுவுமே சொல்ல முடியாது, அதனால தான் அவளை நான் போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணல, இதெல்லாம் உனக்கு புரியாம அதிக பிரசங்கித்தனமா வேலை பார்த்து வச்சுட்ட அப்படின்னு திட்டவும். அதுக்கு பிஏவும், நான் நல்லது தான் பண்ணேன், அந்த பொண்ணு கிட்ட ப்ராப்பரா எதுவுமே இல்ல, ஐடி கார்டு இல்ல, எதுவும் பேச மாட்டா, ஸோ இப்பெல்லாம் இருந்தா டவுட் வராம என்ன பண்ணும், உங்களுக்கு ஏன் அந்த பொண்ணு மேல இவ்வளோ சாஃப்ட் கார்னர்ன்ற மாதிரி கேட்கிறா. அதுக்கு ஹீரோவும், உனக்கு தெரியாதா, எனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்குல்ல, பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது கஷ்டம், என்னுடைய ஃபேமிலியை கொண்டவனை விட்டுட்டு என்ன பிடிச்சி என்கொயரி பண்ணாங்க, போலீஸ் எல்லாருமே என்கிட்ட எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னு தெரியுமா, ஃபர்ஸ்ட் நீ மட்டும் அவங்க கூட சேர்ந்து ஏன் மேட்ச் பார்க்கல அப்படின்ற மாதிரி ஃபூலிஸான கொஸ்டினை கேட்டாங்க. அப்ப என்கிட்ட சொல்ல எந்த ஒரு வார்த்தையுமே கிடையாது, அவங்களால லாஜிக்கா திங்க் பண்ண முடியாது, ஏதாவது சின்ன க்ளூ கிடைச்சா கூட அதை வச்சு கேஸை வந்து முடிக்க தான் பார்ப்பாங்க, நான் எந்த சிச்சுவேஷன்ல இருந்தனோ அதே நிலைமையில தான் இப்போ ஹீரோயினும் இருக்கிறா. ஓஜோ வந்து எனக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு தான் இப்பவும் திங்க் பண்ணிட்டு இருப்பா, அவளால எனக்கு சின்னதா எதுவும் காயம் ஏற்பட்டா கூட தாங்கிக்க மாட்டா, அவ போலீஸ் கிட்ட மாற்ற டைம்ல கூட எனக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக என்னுடைய மொபைல்ல சேஃபா செக்யூரிட்டி கிட்ட ரீச் ஆகுற மாதிரி தூக்கி வச்சிருக்கிறா. எனக்கு அவளுடைய ஐடென்டிட்டி தேவை கிடையாது, அவ என்னை காப்பாத்த தான் நினைக்கிறா, தேவையில்லாம அதிக பிரசங்க மாதிரி நீ இந்த மாதிரி பண்ணிட்ட, என்னுடைய பிஏவா இருக்க, உனக்கு இனிமேல் எந்த ஒரு தகுதியுமே கிடையாது, இனி என்னுடைய பிஏ நீ கிடையாது அப்படின்னு கோவத்துல திட்டிட்டு போனை வைக்கிறான். அப்புறமா ஹீரோவும் பாத்தீங்கன்னா எப்படி இருப்பா ஹீரோயின், அவ என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி அவளே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் டல்லா ஜெயில உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுடைய லைஃப்ல அதுவும் இப்படி கார்ட்டூன் வேர்ல்டுல வந்து ஜெயில மாட்டிருக்கோமே அப்படின்றத ஏத்துக்கவே முடியல. அப்போ ஜெயிலர் வந்து 4205 வெளியில வா, உன்னை பார்க்க ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு கூப்பிட. ஹீரோயினும் 4205 நம்ம நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியில வரா. ஸோ பார்க்க வந்தது ஹீரோவா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்ததும் பார்த்தா ஹீரோ தான் வந்திருக்கிறான். ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணால அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட, ஐ எம் சாரி, என்ன மன்னிச்சிடு, என்னால சீக்கிரமா அந்த இடத்துக்கு வர முடியல, உன்னால இங்க இருக்க முடியுதா, நல்லா இருக்கியா, எதுவும் பிரச்சனையா இல்ல தானே அப்படின்னு கேட்குறான். அதை கேட்டு ஹீரோயின் மனசு ஃபுல்லா வலியோட, இங்க ரொம்ப ஹாட்டா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ, எனக்கு தெரியும், ஹாட் டைம்ல இங்க இருக்கவே முடியாது, நானும் இங்க 4 சீசனா இருந்திருக்கிறேன், எனக்கு அந்த வலி என்னன்னு தெரியும் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் இந்த சைடு தேம்பி தேம்பி அழ ஸ்டார்ட் பண்ணிட்டா. என்னால இங்க இருக்கவே முடியல, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணாம இங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், மூவில தான் இந்த மாதிரி சீன் வர்றத பார்த்துருக்கிறேன், பட் இப்போ எனக்கே இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின் போது, நீ சொல்ற எல்லாமே என்னால புரிஞ்சுக்க முடியுது, காலையில எந்திரிச்சதுமே இந்த ஜெயில் வாழ்க்கை தான், அது போக இங்க வர்றவங்க எல்லாருமே தப்பானவங்க கிடையாது, அவங்களுடைய டைம் இங்க வந்துட்டு போறாங்க, நான் சொல்றதை கேளு, உன்னை இந்த கேஸ்ல இருந்து வெளியில எடுக்கிறது அவ்வளோ சிக்கல் இருக்குது, உன் மேல அட்டெம்ப்ட் மர்டர், அது போக உன்கிட்ட ஐடென்டிட்டி இல்ல, கில்லருக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்குது இப்படின்னு நிறைய கேஸ் போட்டு வச்சிருக்காங்க, அதனால நான் ஷாக் ஆகுற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு நீங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சிரு, அதான் உனக்கு நல்லதுன்ற மாதிரி சொல்றான். அதுக்கு ஹீரோயின், என்னால அந்த உண்மையை சொல்ல முடியாது, அதனால எல்லாருக்கும் கஷ்டம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ விடாம ஹீரோயின் கிட்ட, இதை பாரு, நீ சொல்லாட்டி இன்னும் பிரச்சனை பெருசாகும், நீ வெளியில வரவே முடியாதுன்ற மாதிரி சொல்றான். பட் ஹீரோயின் அழுதுகிட்டே, உனக்கு சொன்னாலும்
சொன்னாலும் புரியாது அப்படின்னு சொல்றா. அதுக்கு என்ன பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே உனக்கு எப்படி தெரியும், ஃபர்ஸ்ட் அதை சொல்லு, இல்லாட்டி இங்கேயே 10 வருஷத்துக்கு மேல இருந்து உன்னுடைய லைஃபை நீ ஸ்பாயில் பண்ண போறியா சொல்லு அப்படின்னு கேட்டதுமே ஐயோ அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தான் சொல்றேன், என்கிட்ட எல்லாமே சொல்லு, எங்க இருந்து உனக்கு இதெல்லாம் தெரியுது சொல்லு, அது மட்டும் தான் உன்னை இங்க இருந்து எஸ்கேப் ஆக வைக்கும், காப்பாத்தும், டைம் இல்ல, சீக்கிரமா சொல்லு, உன்னை இப்போ இங்க இருந்து கூட்டிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு வேற வழியே இல்லாம கார்ட்டூன் மூலமா தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை கேட்டதுமே ஹீரோ கார்ட்டூன் வேர்ல்டா, நீ கார்ட்டூன் உலகத்துல இருந்து தான் வந்திருக்கிறியா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ஹீரோயின் ஹீரோ கிட்ட இதெல்லாம் சொன்னா நீ ரொம்பவே சஃபர் ஆயிடுவ, அதனாலதான் சொல்லாம மறைச்சேன், நீ இருக்கிற இந்த உலகம் தான் கார்ட்டூன் வேர்ல்ட், அதுல நீ தான் மெயின் கேரக்டர், அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத பார்த்து தான் உன்னுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே ஹீரோ அப்படியே ஷாக் ஆகுறான். ஹீரோயின் கண்ணுக்கும் டு பி கண்டினியூடுன்ற மாதிரி வருது. அவளும் அங்க இருந்து மறையிறா. போலீஸ் ஆபீசரும் இங்க இருந்த ஹீரோயின் எப்படி திடீர்னு காணாம போனாங்க அப்படின்னு ஒரே குழப்பத்துல அவளை தேடிட்டு இருக்காங்க. பட் ஹீரோ மட்டும் ஹீரோயின் சொன்னதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கிறான். இவ்வளவு நாளும் ஹீரோயினை தான் நம்ம வேற உலகத்துல இருந்து வந்திருப்பான்னு நினைச்சோம், ஆனா இப்போ இவன் இருக்கிற இடம் கார்ட்டூன்னு தெரிஞ்சதுமே இவனுடைய மனசு ஏத்துக்கவே முடியல. அடுத்த சில நம்ம ஹீரோயினும் அவளுடைய உலகத்துல எந்த இடத்துல காணாம போனாலும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. அது போக இவ ஹீரோ கிட்ட எல்லாத்தையுமே சொன்னதுனால அவளும் மனசு நொந்து போய் இருக்கிறா. என்ன இருந்தாலும் நம்ம உண்மையை சொல்லி இப்படி ஹீரோ கஷ்டப்படுத்திருக்க கூடாது அப்படின்னு ஃபீல் பண்றா. இந்த டைம்ல அந்த இடத்துக்கு சூபாங்கும் ஹீரோயினை பார்த்து இப்படி ஜெயில் யூனிஃபார்ம்ல இருக்கிறத பார்த்தா ப்ராப்ளம் ஆகிடும், வா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஷாப்பிங் மாலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறான். அப்பதான் சூபாங் நீ காணாம போனதும் அந்த இடத்துக்கு பார்த்தேன், உன்னுடைய போனும் பர்ஸும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. சூபாங் ஹீரோயின் பேக் எடுத்துட்டு போய் அதுல என்ன இருக்குன்னு செக் பண்றான். அதுல நிறைய மேக்கப் திங்ஸ் இருக்கிறத பார்த்து இந்த பொண்ணுங்களே இப்படிதான், அந்த பேக்ல இதை தவிர வேற எதுவுமே வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க மிஸ்டர் ஓவுடைய அசிஸ்டன்ட் சூபாங்குக்கு கால் பண்ணி W சீரிஸ் அப்டேட் ஆயிருக்குது, மிஸ்டர் ஓ ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியல, கேங்சுவல் பாவம் அவனை இப்படி பண்ணிருக்காங்க, சோ தப்புன்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட சூபாங்கும் என்ன சொல்ற, மிஸ்டர் ஓ கேங்சுவலை கொன்னுட்டாரா அப்படின்னு கேட்டிருப்பான். அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு நீயே பாரு, அதை நான் எப்படி என்னுடைய வாயால சொல்லுவேன் அப்படின்னு போனை கட் பண்ணிட்டா. இதை கேட்டதும் சூபாங்கும் பைத்தியம் சொல்றாளா பாரு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறான் அவனு. அதுல ஹீரோயினை ஹோட்டல்ல வச்சு போலீஸ் பிடிச்சது, லாஸ்டா ஹீரோ கிட்ட ஹீரோயின் உண்மை சொன்னது அப்படின்னு எல்லாத்தையுமே அதுல பார்த்து தெரிஞ்சுக்கிறான். அப்போ ஓஜு இங்க வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க பார்த்துருந்துருப்பான். அது போக இப்போ சூபாங் ஹீரோயின் கிட்ட நீ டோட்டலா அந்த உலகத்துல 6 நாள் இருந்திருக்கிற, கேங்சுவல் வீட்டுல 2 நாள், அப்புறம் ஜெயில 4 நாள், டோட்டலா 6 நாள் அந்த உலகத்துல இருந்திருக்கிற, பட் நீ இங்க காணாம போய் வெறும் 30 நிமிஷம் தான் இருக்குன்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படியே கார்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். ஹீரோயின் சூபாங் கிட்ட எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்குது அப்படின்னு சொல்ல, எப்படிதான் இந்த ஜெயில இருக்காங்களோ ரொம்பவே கொடூரமா இருந்துச்சுன்ற மாதிரி சொல்றான். அதை கேட்டு சூபாங் அதானே, இதனாலதான் நீ உண்மையை கேங்சுவல் கிட்ட சொன்ன, அதானே உண்மை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா நான் இப்படி பண்ணிருக்க கூடாது, கேங்சுவல் பாவம், அவன் இப்ப எப்படி இருப்பான் பாவன அப்படின்ற மாதிரி காதை பொத்த. அடுத்த சீன்ல ஹீரோடைய செக்யூரிட்டி கார்டு அங்க போலீஸ்லாம் ஓஜு கேங்சுவல் சார் கிட்ட பேசிட்டு இருந்தா, ஆனா திடீர்னு எப்படி காணாம போனான்னு தெரியலையே அப்படின்னு பேசிட்டு இருக்கிறத பார்த்து செக்யூரிட்டி கார்டும் ஹீரோ கிட்ட ஓஜு எங்க அப்படின்னு கேட்கறான். பட் ஹீரோ இன்னுமே ஹீரோயின் சொன்ன சாக்குல இருந்து வெளியில வரல. செக்யூரிட்டி கார்டும் ஹீரோடைய PAவுக்கு கால் பண்ணி ஓஜுன்ற மாதிரி சொல்ல வரவும், அதுக்கு அந்த PAவை பாத்தீங்கன்னா அவளை பத்தி பேசாத, அவளால தான் எனக்கு ஜாப் போச்சு அப்படின்னு சொல்ற. அதுக்கு செக்யூரிட்டி கார்டும் ஓஜு இங்க இருந்து காணாம போயிட்டா தெரியுமா உனக்கு அப்படின்னு போது, இதை கேட்டதும் அந்த PAவும் இது எப்படி முடியும், சான்ஸே இல்லையே அப்படின்னு ஷாக்காக, இந்த W உலகத்துல ஃபிளாஷ் நியூஸா ஹீரோயின் காணாம போனது தான் வந்துட்டு இருக்குது. இந்த நியூஸை நம்ம ஹீரோவை ஆல்ரெடி ஒரு லாயர் மாட்டி விட்டுருப்பாரு, அவரும் பார்த்துட்டு கேங்சுவல் கூட பேசிட்டு இருக்கும் போது தான் காணாம போனாலா அப்படின்னா அந்த கேங்சுவலை மாட்டி விட இது நல்ல டைம் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. அடுத்த சீன்ல இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவளுடைய அப்பாவை பாக்குறதுக்காக அவருடைய ஆபீஸ்க்கு வரா. ஆனா இங்க கேட்டா அவர் இன்னுமே வரலன்ற மாதிரி சூபாங் சொல்றான். சோ ஹீரோயின் கிட்ட சூபாங் இனிமேல் உன்னால W வேர்ல்டுக்கு போக முடியாதுல்ல, ஏன்னா நீ போனா ஜெயில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சூபாங் கிட்ட நான் பண்ணது தப்பு தான், கேங்சுவலை ஹேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சூபாங் இல்ல நீ மட்டும் அப்படி பண்ணலன்னா ஜெயில தான் இருந்திருப்ப, நீ இல்லாததுனால W சீரிஸ் இதுக்கு மேல எப்படி அப்டேட் ஆக முடியும்ன்ற மாதிரியும் சொல்றான். ஹீரோயினும் ஆமா இல்ல அது வேற இல்ல அப்படின்ற மாதிரி திங்க் பண்றாங்க. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணிட்டு ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோயின் சொன்னதெல்லாம் திங்க் பண்றான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ ஷாக்கானா தான் என்னால போக முடியும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பா இல்லையா, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறான். ஹீரோவை எப்படி அந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தினது, ஹீரோ மீட்டிங் போகும்போது கூட சேஃபா போ, என்னால இங்க இருந்து உனக்கும் பிரச்சனை தான் வரும்ன்ற மாதிரி சொன்னது, நீ தான் மெயின் கேரக்டர் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையுமே திங்க் பண்ணிட்டு வரான். அதனால தான் அவளுக்கு நம்ம பர்சனல் தாட்ஸ் அதுக்கப்புறம் ஃபீலிங்ஸை கூட புரிஞ்சிருக்க முடியுதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வரவும், ஹீரோடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஹீரோக்கு கால் பண்ணி ஓஜு காணாம போனதை பத்தி சொல்லி, அவ எந்த டைமென்ஷன்ல இருந்து வந்திருப்பான்னு தெரியலையே, உன்னை மாட்டி விட்டுறதுக்குன்னு வேற அந்த லாயர் வேற ரெடி பண்ணிட்டு இருப்பான் அந்த நேரத்துக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ ஹீரோவும் அவர்கிட்ட இப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்ல, நம்ம இருக்கிற இந்த உலகமே ரியல் வேர்ல்டு கிடையாது, ஃபேக் அப்படின்னும் போது அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே ஹீரோவை தவிர ஃப்ரீஸ் ஆகுறாங்க. ஏன்னா இது கார்ட்டூன் கேரக்டர் தானே, ஹீரோ மெயின் கேரக்டர்ன்றது அவனுக்கு தெரிஞ்சதுனால எல்லாருமே இப்படி ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாங்க. ஹீரோவும் ஒண்ணுமே புரியாம
தெரியாம செக்யூரிட்டியை டச் பண்ணி கூப்பிடவும் அவனும் ரியாக்ஷன் கொடுக்கல. அது போக அங்க இருக்கிற எல்லாருமே பாக்குறான். எல்லாருமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாங்க. ஹீரோடைய ஃபேமிலி ஃப்ரெண்டும் ஃப்ரீஸ் ஆகி டோட்டல் உலகமும் அப்படியே நிக்க ஹீரோவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அவனுக்கு எல்லாமே பிளாங்க் ஆக்கி நிக்குது. அப்படியே அவன் நடந்து வரவும் ஒருத்தர்கிட்ட இருந்து கன்னை மட்டும் எடுத்துட்டு வரான். அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்கிரீன் வேற டிஸ்பிளே ஆகுது. ஹீரோ இதை பாக்குறான். அதாவது ஹீரோ உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்கும்போது அப்பவும் இந்த ஸ்கிரீன் டிஸ்பிளே ஆனது மெமரிக்கு வருது. ஸோ அப்படி டிஸ்பிளே ஆனதுனால தான் அது மூலமா தான் ஹீரோயினை வந்து இவன் பிடிச்சு இழுத்திருப்பான். ஸோ அந்த டிஸ்பிளேல கை வச்சு பார்த்தா அது உள்ள போகுது. ஒண்ணுமே புரியல நம்ம ஹீரோவுக்கு. அதனால இந்த டிஸ்பிளே வழியா உள்ள வந்து ஹீரோயின் இருக்கிற இந்த ரியல் உலகத்துக்கு வந்துட்டான். அங்க வந்ததுமே ஆச்சரியத்துல அப்படியே சுத்தி முத்தி பாக்குறான். ஸோ இதை நம்ம எதிர்பார்க்கல. அதோட இந்த பார்ட்டியை முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு? போக போக ஃபயரா இருக்குதா? கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.